வணக்கம் மக்களை. ஸோ இப்போ என்ன மேட்ச் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாளையூர் வெர்சஸ் செங்குடிங்க. ஸோ இன்னைக்கு வந்து நாளில் வந்து இரண்டாவது மேட்ச்சு. ஸோ பேட்ஸ்மேன்கள் வந்து களத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த மேட்சை ஒளிபரப்பு பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம்என்டம் ஸ்போர்ட்ஸ் சமயபுரம். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, டாட் பால் அற்புதமாக போட்டிருக்காரு, சூப்பர் பால். இந்த மேட்சை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது நம்ம எம்என்டம் ஸ்போர்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் லெக் சைடு போடப்பட்ட பந்து அற்புதமாக அடிச்சிருக்காரு. ஒரு மிட் விக்கெட் திசையை நோக்கி ஒரு ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபோர்த் ஒன்றுங்க, ராஜா ஆன் ஸ்ட்ரைக் தூக்கி அடிச்சிருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேட்சை வந்து ட்ரை பண்ணாரு. நல்ல ட்ரை விக்கெட் கீப்பர். ரெண்டாவது ரன் ஓடுறாங்க. மறுபடியும் ஒரு பார்த்தீங்கன்னா ரன் அவுட் சான்ஸ் கிடைச்சது, பட் மிஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் பால் லெக் சைடு போடப்பட்ட பந்து டாட்டா கருதப்படுதுங்க. பேட்ஸ்மேன் ஹிப்லேயே வாங்கியிருக்காரு, டாட் பாலாக கருதப்படுது. முதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா 6 ரன் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஓவருங்க, பவுலர் நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லணும். ஸோ செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து கவர்ஸ் திசையை நோக்கி அடிச்சிருக்காங்க. ஸோ 2 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லைங்க, ஒரு ரன்லேயே கட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க, மிட் விக்கெட் திசையை நோக்கி. 2 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லை சிங்கிள் கட் பண்ணுறாங்க. ஒரு அற்புதமான ஷாட்டுங்க. தேர்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா மிட்டானில் ஆல் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ரன் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் மடக்கி அடிச்சிருக்காரு லெக் சைடு, ஸ்கொயர் லெக்கை நோக்கி போயிருக்கு. ஒரு ரன் தான் கிடைக்கும், சிங்கிள். 5வது பால் அற்புதமாக அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். பட்டு கவர்ஸ் திசையில் அடித்த பந்து அங்கனக்குள்ளேயே நிப்பாட்டியிருக்காங்க. அடுத்த பால் மறுபடியும் கவர்ஸ் திசையை நோக்கி அடிச்சிருக்காரு, சிங்கிள் கிடைக்கும். ஒரு மிஸ்ஃபீல்டு. ஸோ 2 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரன். செகண்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 4 ரன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஓவர் பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரன் மட்டுமே அடிச்சிருக்காங்க. 3வது ஓவர் ராஜா ஆன் ஸ்ட்ரைக், ஸ்வைப் ஷாட்டுங்க, சூப்பர் ஷாட்டுங்க, செம ஷாட், டீப் பாயிண்ட்ல சிக்ஸருங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு அற்புதமான சிங்கிளுங்க, சில்லி மிட் ஆஃப்ல ஒரு அற்புதமான சிங்கிள். அடுத்த பந்து உல்லக் சைடு தரையோடு அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட் திசையை நோக்கி போன பந்து ஒரு ரன் அவுட் சான்ஸ் மிஸ்ஸுங்க. நெக்ஸ்ட் பால் இறங்கி அடிச்சிருக்காருங்க, மிட் ஆஃப் லாங் ஆஃப்ல சிக்ஸுங்க. லாங் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குது தெரியுங்களா, ஒரு நல்ல சிக்ஸு. இது வந்து மறுபடியும் ஸ்வீட் ஷாட்டுங்க, தேர்ட் மேன் திசையை நோக்கி போயிருக்கு. வந்து கண்டிப்பாக 2 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லை சிங்கிளே கட் பண்ணுறாங்க. அடுத்த வந்து தூக்கி அடிச்சிருக்காரு, கேட்ச் ஆகுமான்னு பார்ப்போம். கேட்சுங்க, சில்லி மிட் ஆஃப்ல வந்து கேட்ச் பிடிச்சிட்டாரு. கரெக்டான ஒரு ஃபீல்ட் செட். முதல் விக்கெட்டை வந்து இழக்கிறாங்க. ஸோ 3 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரனுக்கு ஒரு விக்கெட். இந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரன் அடிச்சிருக்காரு. ராஜா ஆன் ஸ்ட்ரைக்குங்க. ஒரு 2 ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால் கவர்ஸ் திசையை நோக்கி அடிச்சிருக்காரு. 2 ரன் ஓடிட்டாங்க. சூப்பர் ரன்னிங்க, நல்ல ரன்னிங்க. அடுத்த பந்து மறுபடியும் இறங்கி லெக் சைடு அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்லேயே அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு மிஸ்ஃபீல்டுங்க, 2வது ரனுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ கீப்பர் 2 கிடைச்சிருந்தா விக்கெட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பால் ஒரு சூப்பர் ஷாட்டுங்க, தேர்ட் மேன் திசையை நோக்கி போயிருக்கு. 2 ரன்னு கிடைக்குமான்னு பார்ப்போம். ஆமாம், 2வது ரன் ஓடுறாங்க. 4 இல்லை, தடுக்கப்பட்டிருக்கு. பவுண்டரி செக் பண்ணுறாங்க, பவுண்டரி கொடுத்துருக்காங்க. பவுண்டரி அப்படியே செக் பண்ணியிருக்காங்க, பவுண்டரிங்க. ஒரு ஸ்வீப் ஷாட்டில் பவுண்டரி, நல்ல ஒரு ஷாட். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஃபுல்லாக லெக் சைடு வந்து அடிச்சிருக்காருங்க. ஆஃபில் வந்து ஸோ ஃபைன் லெக்கை தாண்டி 4 போயிருச்சுங்க. ஸோ தொடர்ந்து 2 பவுண்டரி. ஸோ பேட்ஸ்மேன் ரெடியாக இல்லை, பட் பவுலர் ரெடியாக இருந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் வந்து களத்துக்குள்ளே இல்லாதனால அம்பீர் வந்து அதை தடுத்து நிறுத்தியிருக்காருன்னு சொல்லணும்.
ஃபிஃப்த் பால். வா, ஒரு நல்ல ஷார்ட் பிச் டெலிவரி. ஒய்டு கேல் கிளைம் பண்ணுறாங்க, பட் அம்பேர் எதுவும் ஒய்டு கொடுக்கலங்க. லாஸ்ட் ஒன். ஸோ 4வது ஓவரோட கடைசி பந்துங்க. லாஸ்ட் ஒன் பால். மறுபடியும் ஆஃப்ல ஃபுல்லாக வந்திருக்காரு, பட் ரன் எதுவும் கிடையாது. ஸோ பேட்ஸ்மேனால் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலை. 4 ஓவர் முடிவு. ஸோ 4 ஓவர் முடியல வந்து பார்த்தீங்கன்னா 36 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டுங்க. அற்புதமான பேட்டிங். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரெயிட்லி அடிச்சிருக்காரு, ரன் எதுவும் இல்லை. செகண்ட் ஒன்றுங்க, செகண்ட் பால். தூக்கி அடிச்சிருக்காருங்க தரையோட தரையா. ஸோ மிட் விக்கெட் திசையை நோக்கி போன பந்துக்கு 2 ரன்னுங்க, ஒரு மிஸ்ஃபீல்டு, 2 ரன்னுங்க. தேர்ட் ஒன் தூக்கி அடிச்சிருக்காரு, கவர் திசையை நோக்கி 2 ரன் இல்லைங்க, 1 ரன் தான் கிடைக்கும். நல்ல ஒரு ஃபீல்டிங்க. நெக்ஸ்ட் பால். ஸோ ஃபுல்லாக வந்துட்டாரு, தூக்கி அடிச்சிருக்காரு, லெக் ஸ்லிப் மேலே கேட்சுங்க. லெக் ஸ்லிப்பில் கரெக்டான ஃபீல்டிங் செட்டப், விக்கெட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஓ, நல்லா வாங்கியிருக்காருங்க. லாஸ்ட் பால். லாஸ்ட் ஒன் பால். வாவ், சேம் பால் சேம் டெலிவரி. கிஷோரால அதை வந்து அடிக்க முடியலைங்க. 5 ஓவரில் 39ங்க. இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு, 5 ஓவர் முடிவில் 3 ரன் மட்டும் தாங்க கொடுத்துருக்காரு. 6வது ஓவரில். ஸோ ஆட்டத்தின் கடைசி ஓவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஒரு அழகாக போடப்பட்ட பந்து, ஆஃப் சைடு அற்புதமாக அடிச்சிருக்காரு. சிங்கிள். மிட் ஆஃப்லேயே அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க, 1 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தூக்கி அடிச்சிருக்காருங்க, ஸ்ட்ரெயிட்டில் 1 ரன் தான். அடுத்த பந்து ஒரு ஸ்லோயர் பால், மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காரு கவர்ஸ் திசையை நோக்கி, பட் ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள். ஸ்டோன். ஃபோர்த் பால். வா, நல்ல ஷாட்டுங்க, லெக் சைடு 6ங்க. அவரோட டீப் ஸ்கொயரில் சரியான 6ங்க. 5வது பால் மறுபடியும் அதே ஸ்லாட்டில் போடப்பட்டு பந்து, அதே ஷாட்டு, மிஸ்ஃபீல்டு, 4ங்க. அதே பால் அதே அடி, ஆனால் 4. 2 பால்ல 10 ரன்னுங்க. ஆட்டத்தை மாற்றிருக்கு இந்த. ஸோ மறுபடியும் அடிச்சிருக்காருங்க அவரோட லெக் சைடில். ஸோ 2வது ரன் ட்ரை பண்ணுறாங்க, ஓடுவாங்களான்னு பார்ப்போம். 1 ரன் அவுட், அதுலேயும் ரன் அவுட் மிஸ்ஸுங்க. மோசமான ஃபீல்டிங் தான். ஸோ 6 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 54 ரன்னுக்கு 2 விக்கெட், 55 அடித்தா வெற்றிங்க. பவுலர் பேர்ண்ணே. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். வாவ், ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி அடிச்சிருக்காரு, 4 ரன்னுங்க. ஃபர்ஸ்ட் பாலே 4 அடித்து அவங்களோட பவரை காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 4 அடிச்சு. செகண்ட் பால். செகண்ட் பால். வாவ், லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காருங்க, ஸ்கொயர் லெக் சைடு, பட் ஆள் இருக்காங்க. 2வது ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஸோ பவர் பிளே மேட்சுங்க, 2 ஓவர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே. 2 ஃபீல்டர் மட்டும்தான் அவுட் ஆஃப் சர்க்கிளில் நிற்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாலுங்க. தேர்ட் பால். மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காருங்க, டீப் மிட் விக்கெட்ல 6 கேட்சுங்க. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. டீப் மிட் விக்கெட்ல வந்து ஒரு நல்ல ஃபீல்ட் செட்டப்புங்க. நெக்ஸ்ட் பால். வாவ், அடிச்சிருக்காரு, பட் அந்த அளவுக்கு டைம் பண்ண முடியல. கல்லிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரே போய் அந்த பாலை வந்து எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன். பழனி ஒரு ஸ்குயிப் ஷாட் ட்ரை பண்ண, அப்படி ஒயிடு கிளைம் கேட்குறாரு, ஒயிடு கொடுக்கல. நெக்ஸ்ட் பால். ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து அற்புதமாக அடிச்சிருக்காருங்க. ஸோ டீப் கவரை நோக்கி சென்ற பந்துக்கு 2 ரன்னுங்க. 2 ரன் கிடைக்கும், ஒரு மிஸ்ஃபீல்ட். ஸோ முதல் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டுங்க. ஸோ செகண்ட் ஓவர். முதல் பந்து ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து, எக்ஸ்ட்ரா கவர் திசை மேலே அடித்த பந்து, 4 ரன் கிடைக்குமா, இல்லை ஒரு நல்ல ஃபீல்டிங்கு இல்லைங்க, மிஸ் ஃபீல்டிங்க, 4ங்க. ஒரு நல்ல ஷாட்,
அடுத்த பந்து இறங்கி அடிச்சிருக்காருங்க. சேம் சைடு எக்ஸ்ட்ரா கவர் மேலேயே மறுபடியும் அதே ஃபீல்டர் தான் ஓடுறாரு. இந்த முதல் தடுப்பாரான்னு பார்ப்போம். அதே பால் அதே ஷாட், ரெண்டாவது ஃபோர் கிடைச்சிருக்குங்க. ஃபோர்த் பால் இப்போ ஒரு ஃபுல் டாஸ் பால், அதே திசை. ஸோ மிட் ஆன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ரன் ஓடிட்டாங்க. இந்த பந்து இறங்கி அடிச்சிருக்காருங்க. லாங் ஆஃப்ல கேட்ச விட்டுட்டாருங்க. லாங் ஆஃப்ல தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஒரு நல்ல ஷாட்டு, கேட்ச விட்டுருக்காரு பழனி. என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம். ஆஃப் சைடு போட்டப்பட பந்து பாயிண்ட் திசையிலேயே ஃபீல்டர் வச்சு மடக்கி போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரன் எதுவும் இல்லை. டாட் பால். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாக தூக்கி அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப் மேலே சிங்கிள் கிடைக்கும், கண்டிப்பாக சிங்கிள் கிடைக்கும். 2 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 20க்கு 1ங்க. ஸோ 10 ரன் ரேட்டில் அடிச்சிருக்காங்க. பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 ஓவரில் 35 ரன். அப்போம் பழனி ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸ் பால். ஸோ ஸ்கொயரில் தாண்டி தூக்கி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 6 தான். ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஃபுல் டாஸ் பாலுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்வீப் ஷாட் ட்ரை பண்ணார். மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காருங்க. டீப் பாயிண்ட் மேலே ரெண்டாவது 6 அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல பேட்டிங், நல்ல ஸ்கில் பழனிக்கிட்ட. ஸோ 32 ரன் வந்துருச்சுங்க. ஹாட்ரிக் 6 அடிப்பாரா பழனி? பார்ப்போம். தேர்ட் ஒன் டாட் பாலுங்க. ஸோ ஆஃப் சைடு ஃபுல்லாக போய் ஸ்ட்ரெம்பை காமிச்சாரு. டாட் பால். ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து கவர்ஸ் மேலே தூக்கி அடிச்சிருக்காருங்க. பட் ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு ரன் தான் கிடைக்கும். இறங்கி ட்ரை பண்ணாரு அடிக்க. பட் டாட் பாலாக கருதப்படும். லாஸ்ட் பால் போங்க. ஆஃப் சைடு தூக்கி போட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு. கவர்ஸ் திசையை நோக்கி கேட்சான்னு பார்ப்போம். ஃபீல்டு மிஸ்ஸுங்க. ரெண்டாவது ரன் ஓடுறாங்க. கேட்ச் பிடிப்பாருன்னு ட்ரை பண்ணோம். பட் கேட்ச் பிடிக்கலங்க. ஸோ 3 ஓவர் முடிவில் 35ங்க. இந்த ஓவரில் 15 ரன். இன்னும் 20 ரன் அடித்தா வெற்றி. 18 பாலுக்கு ஒரு எளிமையான ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா செங்குடி அணி வந்து செட் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடு போடப்பட்ட பந்து ஒய். ஒரு எக்ஸஸாக 1 ரன் கிடைக்குது. நெக்ஸ்ட் பால் லாங் ஆஃப் மேலே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சுக்கான கால். பட் இல்லை, சிங்கிள் தான். 1 பிச் நாட் அவுட். செகண்ட் ஒன் மிட் விக்கெட்டில் அடித்தார். தடுத்து நிறுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கவர்ஸ் திசை மேலே அடிக்கப்பட்ட பந்து. நெக்ஸ்ட் பால் பழனி ஸ்வீப் ஷாட் அடிக்கிறாரு. தரையை அடிச்சிருக்காரு பாயிண்ட் திசையை நோக்கி. பட் ஆள் இல்லை. அது எக்ஸ்ட்ரா கவரை நோக்கி போகுதுங்க. டீப் பாயிண்ட்டை நோக்கி 2 ரன் கிடைக்குங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்லோயர் பால். கவர் திசையை நோக்கி தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆகுமான்னு பார்ப்போம். இல்லை, 1 ரன் தான். நெக்ஸ்ட் ஒன் வைடுங்க. ஸோ பேட்ஸ்மேனோட அபாரமான திறமையினால 4 ரன் எக்ஸ்ட்ரஸாக கிடச்சிருக்கு. பேட்ஸ்மேன் அங்கே இங்கேயும் போய் பவுலர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. பட் பவுலர் கரெக்டாக போட்டார். கவர் திசை மேலே அடிக்கப்பட்ட பந்து 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். 2 ரன்னுங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்ஸ்மேன் மறுபடியும் பவுலர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு ஸ்லோயர் பால். இல்லைங்க, விட்டுட்டாருங்க. ஸ்லோயர் பால் பண்ணிட்டாருன்னா சொல்லணும். 4 ஓவரில் 44 ரன்னுங்க. இன்னும் 11 ரன்
2 ஓவரில் 11 ரன் அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா செங்குடி அணி வெற்றி. பழனி ஆன் ஸ்ட்ரைக்குங்க. ஸோ லாஸ்ட் ஓவரில் 2 சிக்ஸ் அடித்தார் சூப்பராக. அடுத்த பந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரன் கிடைக்கும். ஸோ 5வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் 10 ரன் அடித்தா வெற்றி செங்குடி அணி. வா லாங் ஆனில் தூக்கி அடிச்சிருக்காரு. 2 ரன் கிடைக்கும் கண்டிப்பாக. மிஸ்ஃபீல்டு 2 ரன் ஈஸியாக ஓடிட்டாங்க. ராஜா வந்து ரொம்ப அப்செட் ஆகுறாரு பவுலர். ராஜா விசஸ் பழனி. 8 ரன்னு. என்ன நடக்கணும் பார்ப்போம். ஸோ பால்ஸ் ரன்ஸை விட பால்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. பவர் பிளே சர்க்கிள் கொஞ்சம் முன்னாடி இல்ல இல்ல ரெண்டு பிரவீனுக்கும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல அப்படியே டாட் பாலுங்க. லெக் சைடு அடிக்க ட்ரை பண்ணாரு. ஆஃப்ல போய் டாட் பால் கருதப்படுது. அடுத்த பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. தேர்ட் மேன் நோக்கி போயிருக்கு. 1 ரன். தேர்ட் பால். ராஜா ஃபீல்டை வந்து ஆஃபில் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ லாங் ஆஃப்லையும் டீப் கவர்லையும் அற்புதமான ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு போடப்பட்ட பந்து அற்புதமாக தூக்கி அடிச்சிருக்காருங்க. கேட்சுங்க. ஆனால் ஸோ செகண்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க செங்குடி அணி. ஸோ நல்ல ஷார்ட் பிச் பாலு. ஸ்கொயர் லெக்கில் கரெக்டான ஃபீல்டு செட்டப்பு. ஸோ ராஜா வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டாரு பழனி விக்கெட்டை. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விக்கி. வா வந்து தரமாக இருக்கு. ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. கரெக்டாக அடிச்சிருக்காரு. 2வது ரன் ஓடுறாங்க. ஸோ மேட்ச் இன்னும் எளிமையாகுதுன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல பால் போட்டார். டாட் பால் ஆயிருக்க வேண்டியது. 5 ஓவரில் பார்த்தீங்கன்னா 51 ரனுக்கு 2 விக்கெட். கடைசி ஓவரில் 6 பாலுக்கு 4. ஃபர்ஸ்ட் பால் முதல் பால் அற்புதமான பால் டாட்டுங்க. ஸோ 5க்கு 4. சூப்பர் மேட்ச். மறுபடியும் தூக்கி போடப்பட்ட பந்து திசையை நோக்கி ஆஃப்ல கேட்சுங்க. விக்கெட்டுங்க. 4 பாலுக்கு 4 ரன். ஸோ ஈஸியான ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக்கிட்டு இருக்காங்க செங்குடி அணி. ஸோ வாளையூர் அணி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசி ஓவர் 6க்கு 4 இருக்கும்போது இப்போ 4க்கு 4 என்ன நடக்கணும் பார்ப்போம். தேர்ட் ஒன் தூக்கி அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்ல. கேட்சுக்கான கால். கேட்ச் கிடைக்குமா? கேட்சுங்க. விக்கெட். 3 பாலில் 3 விக்கெட். 2 விக்கெட் 1 டாட். 6க்கு 4 இருந்த மேட்ச் இப்போ 3க்கு 4 ஆயிருக்குங்க. செங்குடி அணி வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் எல்லா பக்கமும் பார்க்குறாரு. ஸோ 3க்கு 4 ஒரு ஹிட் அடிப்பாரான்னு பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். லெக் சைடு போடப்பட்ட பந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 ரன் கிடைக்கும். ஸோ 2க்கு 2ங்க. விக்கி ஆன் ஸ்ட்ரைக்குங்க. 2க்கு 2 என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். சூப்பர் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போங்க. 5th ஒன் லெக் சைடு போடப்பட்ட பந்து தூக்கி அடிச்சுட்டாருங்க. ஃபைன் லெக் மேலே கண்டிப்பாக 4 ரன் கிடைக்கும். ஸோ மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுங்க. அதை தான் சொல்லணும். ஸோ செங்குடி அணி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அந்த அணிக்கும் தோல்வி பெற்ற வாளையூர் அணிக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதோட வீடியோஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கங்க. தேங்க்யூ.